வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது த லாஸ்ட் அட்வென்ச்சரர் சாப்டர் 26. லாஸ்ட் சாப்டர்ல ஹீரோவோட பார்ட்டியோட சேர்ந்து மற்ற அட்வென்ச்சரர்ஸும் அந்த அசாசின் ஆர்ச்சர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அந்த அசாசினை எதுவும் பண்ண முடியல. மற்ற அட்வென்ச்சரஸை அவன் கொன்னது மட்டும் இல்லாம டிபோவையும் கிரியையும் அந்த அசாசின் இன்ஜூர் பண்ணிடுவான். அந்த நேரத்துல ரால்ஃப் அவங்கள காப்பாத்திட்டு செகண்ட் கேட்டுக்குள்ள தப்பிச்சு போயிடலான்னு பிளான் பண்ணும்போது அந்த அசாசின் அவங்கள ஆம்புஷ் பண்ணிடுவான். இருந்தும் ஹீரோ அவங்கள டெலிகினசிஸ் யூஸ் பண்ணி ஒரு பெரிய மரத்தை வச்சு அடிச்சு கேட்டுக்குள்ள தள்ளிடுவான். இப்போ ஃபர்ஸ்ட் கேட்ல ஹீரோவும் அந்த அசாசின் மட்டும் இருக்கிறதுனால அவங்களால ஃப்ரீயா சண்டை போட முடியும். சாப்டர் தொடங்கினதும் ஏதோ ஒன்று மரத்துக்கு நடுவில் நகர்ற மாதிரி காட்டுறாங்க. அதை அந்த அசாசின் அவனோட ஸ்கில் மூலமாக கொன்னுடுறான். என்னன்னு பார்த்தா அது ஒரு ஈவில் ஐ மான்ஸ்டர். அப்போ அந்த அசாசின் யோசிக்கிறான், மறுபடியும் ஈவில் ஐயா எதுக்காக அவன் நகர மாட்டான்? ஒரே இடத்துல இருந்து என்னை கண்டுபிடிக்கிற வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ண போறானா? என்ன முட்டாள்தனம்! எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைப்பா, இந்த கண்ணம்பூச்சி விளையாட்டுக்கு நான் ரெடி, நீ தான் கஷ்டப்பட போற ஹெல்ப்பாமேன்னு. அந்த அசாசினோட பேக் ஸ்டோரி இப்போ நமக்கு காட்டுறாங்க. பிளாக் மேஜிஷியனோட ஃபாலோவர்ஸ்களுக்கு தலைவனான அந்த வில்லன் இந்த அசாசினை அவனோட கில்டில் சேர்த்து 13 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு போட்டி ஒன்று நடந்துச்சான். அந்த போட்டியில் நூற்றுக்கணக்கான அசாசின்ஸ் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கணும். கடைசியில் 5 பேர் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் இந்த போட்டி 7 நாள் நடந்துச்சான். அந்த 7 நாளில் ஒருத்தரால கூட இவனை கண்டுபிடிக்க முடியலையாம். அதனாலேயே இவனுக்கு கோஸ்ட்னு பேர் வச்சாங்களாம். நெக்ஸ்ட் பேனல்ல அந்த அசாசின் ஏதோ ஒரு மூமெண்ட்டை பார்த்து அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்றான். ஆனா இந்த வாட்டியும் அது ஒரு ஈவில் ஐ மான்ஸ்டர். ச்சே, எப்பதான் இவன் வெளியில வருவானோன்னு நினைச்சு அந்த அசாசின் கோவப்படுறான். அந்த நேரத்துல ஹீரோவோட ஃபயர் ஆரோ அந்த அசாசின் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த மரத்துக்கு பக்கத்து மரத்தை தொலைச்சிட்டு போகுது. உடனே அவன் இருந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது, பரவாயில்லையே இவ்வளோ கிட்ட கெஸ் பண்ணியிருக்கான், ஆனால் ஒரு விஷயத்த அவன் மறந்துட்டான். அவன் என்னை அட்டாக் பண்ணும்போது அவனோட இடம் எனக்கு ரிவீல் ஆயிரும்ன்றது அவன் என்ன மறந்துட்டானா என்னன்னு திங்க் பண்ணிட்டு ஃபயர் ஆரோ எங்கேருந்து வந்துச்சோ அந்த மரத்தை அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். ஆனால் அந்த மரத்துக்கு பின்னாடி யாருமே இல்லை. அப்போ ஹீரோ அவனோட டெலிகினசிஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபயர் ஆரோவை அப்படியே பெண்டு பண்ணி அந்த அசாசினுக்கு ரொம்ப கிட்ட கொண்டு வந்துட்டான். அப்போ அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக மரத்துல இருந்து கீழே குதிக்கும் போது டெலிகினசிஸை யூஸ் பண்ணி அவன் இருந்த இடத்த என்னை தப்பா மிஸ்ஜட்ஜ் பண்ண வைக்கிறானா? இதுல எல்லாம் நான் ஏமாந்துருவேனான்னு திங்க் பண்ணிட்டு கீழே லேண்ட் ஆகுறான். லேண்ட் ஆன உடனே வேற ஒரு ஹைடிங் ஸ்பாட்டை தேடி போறான். ஆனா ஹீரோ அவனை விடாம 2 ஃபயர் ஆரோ வச்சு ஃபாலோ பண்றான். ஹீரோவோட ஃபயர் ஆரோவை கேன்சல் பண்ணுறதுக்காக அந்த அசாசின் அவனோட ஸ்கில்லை அந்த ஃபயர் ஆரோ மேலே யூஸ் பண்ணுறான். அப்போ நடந்த அந்த கொலிஷன்னால் வந்த எக்ஸ்ப்ளோஷனில் கண்ணு கூசுது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோ அவன் பின்னாடி இன்னொரு ஃபயர் ஆரோவை டெலிகினசிஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி ஏம் பண்ணுறான். லாஸ்ட் மினிட்ல ரொம்ப கிட்ட வந்த ஃபயர் ஆரோ கிட்ட இருந்து அவன் தப்பிக்கிறதுக்காக க்ளோஸ் ரேஞ்சில் அந்த ஃபயர் ஆரோ மேலே அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். அப்போ நடந்த எக்ஸ்ப்ளோஷனில் அந்த அசாசின் தூக்கி எறியப்படுறான். அப்போ சுவாரஸ்யமா இருக்கு. டே எல்பாமே, உன்னை நான் சும்மா விட போறது இல்லைன்னு திங்க் பண்ணிட்டு ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்றான். அந்த சமயம் தூரத்துல ஒளிஞ்சிட்டு இருந்த ஹீரோ திங்க் பண்றான், என்ன திடீர்னு அமைதியாயிருச்சு, சீரியஸா ஒளியணும்னு முடிவு பண்ணிட்டானா? கடுப்புடா. ஆனா நிஜமாவே இவனை பாராட்டணும். எப்படி அவனோட ப்ரெசன்ஸை இந்த லெவலுக்கு மறைக்க முடியுது? நான் லாஸ்ட் லைஃப்ல இந்த கேட்டை ரைட் பண்ணும்போது இவ்வளோ டேலண்டடான ஒரு அசாசினை நான் மீட் பண்ணல. இதை வச்சு கன்சிடர் பண்ணும்போது அப்போ இந்த அசாசினை கானியா மர்ச்சன்ட் யூனியன் தான் அனுப்பியிருக்கணும். நான் 100 மேன் கேட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரைட் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்ச ஃபியூச்சர் மாறிடுச்சான்னு. அப்போ திடீர்னு வெளியில வாடா ஹெல்ப்பாமேன்னு ஒரு குரல் கேட்குது. அதை கேட்ட ஹீரோ என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு இடத்துல இருந்து வருதுன்னு திங்க் பண்ணுறான். உனக்கு இந்த நேரத்தில் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. டைம் வேஸ்ட் பண்ணாலும் ஒன்றும் மாற போகிறதில்ல. நீ எலி மாதிரி ஒளிஞ்சிக்கணும்னாலும் ஒளிஞ்சிக்கோ. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கோலம் மாதிரி நீ ஒளிஞ்சிக்கிற ஆள் கிடையாது. எதுனாலும் தனியாக ஃபேஸ் பண்ணுற ஆள் தானே? இல்லைன்னா நான் கேள்விப்பட்டது தப்பா? ஏன்னா இவ்வளோ சொல்லியும் நீ இன்னும் எலி மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்கான்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிறான் அந்த அசாசின். அப்போ ஹீரோ அவனே தான் எப்படி அங்கேருந்து இங்கே வந்தான், அதுவும் அவனோட ப்ரெசன்ஸை சுத்தமாக வெளியில் காட்டிக்காம? ஒருவேளை டெலிபோர்ட் பண்ணானா, இல்லைனா ஆர்ச்சர்ஸோட ஸ்கில்லான கியூர் ஃப்ளோன்ற ஒரு டெக்னிக்கானு திங்க் பண்ணிட்டு அந்த அசாசின் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து ஒளியிறான். அவ்வளோ நேரம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த அசாசின் ஹீரோ பக்கத்தில் வந்ததை நோட் பண்ண உடனே உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறான். அதே சமயம் ஹீரோவோட பின்னாடி இருந்து அந்த அசாசினோட ஸ்கில்லு ஹீரோவை நோக்கி வருது. என்னடா அது, அந்த அசாசின் முன்னாடி இருக்கான், இருந்தும் அவனோட ஸ்கில்லு பின்னாடி இருந்து வருது. என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் போக போக நமக்கே தெரிய வரும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் பேனல்ல கடுமையா பனி பெஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு இடத்த காட்டுறாங்க. அப்போ கேட்ல இருந்து ஹீரோவோட பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து விழுறாங்க. இதுதான் செகண்ட் டஞ்சன் போல இருக்கு. அப்ப டிபோ அடச்சே நம்ம பாஸை விட்டுட்டு வந்துட்டோமேன்னு கவலைப்படுறான். அதுக்கு ரால்ஃப் சொல்றான், நீயாவ வந்த, அவன் தானே அடிச்சு அனுப்புனான்னு. இருந்தும் தனியா எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலன்னு கேட்கும்போது அங்க இருந்த எலும்பு கூடுகளை பார்த்து, என்னது இது, இது 3 ஸ்டார் கேட்டு தானே, அப்புறம் எதுக்கு மலை மாதிரி இங்க எலும்பு கூடு குவிஞ்சு கிடக்குது, இவ்வளோ பேர் செத்துருக்காங்கன்னா வெறும் 3 பார்ட்டி ரைட் பண்ண கேட்டு மாதிரியா இருக்கு, நூற்றுக்கணக்கான பார்ட்டிஸ்ல ரைட் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்றான் டிபோ. அப்போ இப்ப புரியுது, இது எல்லாத்துக்கும் கானியா மர்ச்சன்ட் யூனியன் தான் காரணம். நம்மள அவங்களோட வலையில விழ வச்சிருக்காங்க. சடனா வந்த ரிக்வெஸ்ட், அப்புறம் ஃபர்ஸ்ட் டஞ்சன்ல நடந்த ட்ரோலிங்கு, அது போக இங்க செத்து கிடக்கிற அட்வென்ச்சரர்ஸ்க்கு சம்பந்தமே இல்லாத ஸ்காரு. இன்னுமா உங்களுக்கு புரியல? கானியா மர்ச்சன்ட் யூனியன் தான் பிளாக் மேஜிஷியனோட ஃபாலோவர்ஸ்னு சொல்றா கிரி. அதை கேட்டு ஷாக் ஆன டிபோ, என்னது கானியா மர்ச்சன்ட் யூனியன் தான் பிளாக் மேஜிஷியனோட ஃபாலோவர்ஸான்னு கேட்குறான். அதுக்கு கிரி, அவங்க வழியில் வந்த அட்வென்ச்சரஸை இந்த கேட்டுக்குள்ளே வர வச்சு அசாசின்ஸ் மூலமாக அவங்க கதையை முடிச்சிருக்காங்க. ஹீரோ 100 கேட் இன்சிடென்ட் அப்போ சொன்ன மாதிரியே ட்ரோலிங்க்கு காரணமான மர்ச்சன்ட் யூனியனே கண்டிப்பாக நம்மளை ரீச் அவுட் பண்ணுவாங்கன்னு சொன்னது உண்மைதான் போல இருக்குன்னு சொல்கிறா. அப்போ ரால்ஃப் ஏதோ ஒன்று பார்த்துட்டு, ஃபாலோவர்ஸா, ரைட்டு, நீ சொல்கிற கதையை கேட்க நல்லாதாம்மா இருக்கு, ஆனால் இப்போ பேசுறதுக்கு அது சரியான நேரமானு தெரியல, வெளியில போய் நம்ம ஃப்ரீயா பேசுவோமா, இந்த டஞ்சனோட ஓனரு கொஞ்சம் கோவமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய கொரில்லா மாதிரியான மான்ஸ்டர் அங்க வர்றத நமக்கு காட்டுறாங்க. அதை பார்த்து டிபோ கேட்குறான், இதுதான் இந்த டஞ்சனோட பாஸ் மான்ஸ்டரான்னு. அப்போ ரால்ஃப் அவன் கழுத்துல இருந்த ஒரு செயினை பிடிச்சிட்டு, கடைசியில என்னையும் வேலை பண்ண வச்சிட்டீங்களே, நீங்கெல்லாம் ரொம்ப லக்கி தெரியுமா, ஏன்னா இதை நிறைய பேருக்கு நான் காட்டினது இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்றான். ரால்ஃபை ஒரே ஒரு வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ணணும்னா, ஃபெல்லோ அட்வென்ச்சரஸில் ஒருத்தன் அவன் ஒரு கேவலமான ஜென்மம்னு சொல்கிறான், இன்னொருத்தன் அவன் சரியான ஒரு குப்பைன்னு சொல்கிறான், இன்னும் ஒரு அட்வென்ச்சரர் பணத்துக்காக எதையும் செய்கிறவன்னு சொல்கிறான். அதே சமயம் ரால்ஃப்ன்ற ஒரு அட்வென்ச்சரரை பற்றி கேட்டிங்கன்னா, அவனை மாதிரி யூஸ்ஃபுல்லான அட்வென்ச்சரர் வேற யாருமே கிடையாது. மற்ற விஷயத்தை பற்றிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவனோட ஸ்கில்ஸில் சந்தேகமே வேணாம். எனக்கு தெரிஞ்சவன் இருக்கிற 3 சர்க்கிள்லேயே பெஸ்ட்டான பிஷப் ஹீலர்னு சொல்லுவாங்க. அப்போ ரால்ஃப் அவனோட ஹீல் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். இவன் ஒரு ஹீலர் போல இருக்கு. அந்த நேரத்தில் டிபோக்கும் கிரிக்கும் இருந்த காயங்கள் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ஹீல் ஆயிடுச்சு. டிபோ வயிற்றுல இருந்த அவ்வளோ பெரிய ஓட்டை டக்குன்னு க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ அங்கே இருந்தவங்க ரால்ஃபை பற்றி யோசிக்கிறாங்க, அப்போ இவனோட கிளாஸு ஃபைட்டிங் கிளாஸான வைப்பர் கிடையாதா, ஹீலிங் கிளாஸான பிஷப்பான்னு. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேட்டில் மான்ஸ்டர்ஸை பின்னி பெடல் எடுத்தது எந்த ஸ்கில்ஸும் யூஸ் பண்ணாமல் வெறும் அவனோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணியான்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்போது ரால்ஃபோட ஹீலிங் ஸ்கில் முடிஞ்சதும், நீங்கள் பரவாயில்லாமல் ஃபீல் பண்ணுறீங்கன்னா தயாராகுங்க, நம்ம வாங்கின காசுக்கு வேலை பார்க்குற நேரம் வந்துடுச்சு, ஏன்னா நம்ம முன்னாடி இருக்கிற மான்ஸ்டர் இதுக்கு மேலே வெயிட் பண்ணாது போலன்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுறதை பார்த்து உங்கள் ஸ்கில்ஸை காட்டுற நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த மான்ஸ்டரோட அட்டாக்ல டிபோவும் கிரியும் இருந்த தர அப்படியே துண்டா வருது. அப்போ டிபோ, டேய் சொல்லிட்டு ஓடி இருக்கலாம்லன்னு கத்துறான். அந்த சமயத்துல அந்த மான்ஸ்டர் தன்னோட வாயை வச்சு அவங்கள கடிக்க பாக்குது. அவங்க இருந்த கல்லை கடிச்சு நொறுக்கும் போது அந்த மான்ஸ்டரோட பல்ல பிடிச்சி எஸ்கேப் ஆகுறான் டிபோ. அதை நோட் பண்ண அந்த மான்ஸ்டரை பார்த்து என்ன லுக்குன்னு கேட்டுட்டு அப்படியே அதோட கண்ணிலேயே வெட்டுறான். அந்த சமயம் கிரியும் முடிஞ்ச வரை அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்றா. அந்த மான்ஸ்டரோட கண்ணை அட்டாக் பண்ண டிபோவை அதனோட கையை வச்சு பிடிக்க வருது. அப்போ ரால்ஃப் அந்த மான்ஸ்டரோட கையை தட்டி விட்டு ஜம்ப் பண்ணி அப்படியே அதனோட மூஞ்சிலே மிதிக்கிறான். அதில் டென்ஷனான அந்த மான்ஸ்டர் இன்னொரு கையை வச்சு ரால்ஃபை குத்த வருது. அதுலேருந்து அவன் தப்பிக்கிறான். ஆனால் அந்த குத்தில் கிரி மாட்டிக்கிறா. அப்போ இப்போதானே உன்னை ஹீல் பண்ண, அதுக்குள்ளேயான்னு கேட்டுட்டு உடனே கிரியை ஹீல் பண்ணுறான். ரால்ஃபோட திறமையை பார்த்து டிபோ யோசிக்கிறான், இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, எந்த ஹீலருமே இப்படி சண்டை போட மாட்டாங்க, பார்ட்டியோட பின்னாடி இருந்து வெறும் ஹீல் மட்டும் தான் பண்ணுவாங்க, ஆனா இவன் அப்பப்ப அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம நமக்கு கவரும் பண்றான். இது எல்லாத்துக்கும் மேல அவனோட ஸ்கில் யூஸ் பண்ற டைமிங் எப்போ தேவைப்படுதோ அப்போதான் கரெக்டா ஹீல் பண்றான்னு. அப்போ ரால்ஃப் அவனோட பேக்ல இருந்து ஒரு புக்கை எடுத்துட்டு, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், ஃபர்ஸ்ட் ஒன் எப்பவுமே சர்வீஸ் தான், இதுக்கப்புறம் உங்களுக்கு செலவாகும்னு சொல்லிட்டு பிளஸ்ன்ற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்றான். அதனோட எஃபெக்ட்னால எல்லாரோட எனர்ஜியும் பவர் அப் ஆகுது. அப்போ நான் சொன்ன மாதிரி அடுத்து நான் யூஸ் பண்ற ஒவ்வொரு ஸ்கில்க்கும் 100 மெசோ செலவாகும்னு சொல்றான். அதை கேட்டு டென்ஷனான டிபோவும் கிரியும் அப்படி ஒன்று எங்களுக்கு தேவையே இல்லைன்னு கத்துறாங்க. இதோட சாப்டர் 26 முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.